வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். வெற்றிவேல் ஆன்மீக ரகசியம் அப்படின்னு போட்டப்புறம், எப்படிங்க கந்த சஷ்டி கவசத்தோடைய ரகசியத்தை சொல்லாம இருக்க முடியும்? ஒரு மனுஷனுக்கு மனுஷனால பிரச்சனை வந்து, அவன் தனிமையில கதறி அழும்போது, அவனுடைய முதல் நினைப்பு வர்றது, "முருகா எனக்கு ஏன்பா இந்த சோதனை?" அப்படின்ற விஷயந்தான். யாராவது ஒருத்தர் ஏமாத்திட்டாலும் அதுக்கும் நம்ம கூப்பிடுறது இந்த முருகனை தான். ஏதாவது ஒரு மன சந்தோஷம்னா, "முருகா, நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கியே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்?" அப்படின்னு நினைக்கிறதும் இந்த முருகன் தான். முருகன் கிட்ட அவ்வளவு ஆற்றல் இருக்குது. அது இந்த உலகத்துக்கே தெரியும். அந்த முருகனுக்கிட்ட மட்டும் ஆற்றல் இல்லைங்க. அவரை வழிபடுற அத்தனை பேர்கிட்டையும் ஏதோ ஒரு ஆற்றல் வந்துடுது. அந்த ஆற்றல் வந்து சாதாரணமா வர்றது கிடையாது. பல துன்பங்களை கடந்து தான் அந்த ஆற்றலே வருது. துன்பம் இல்லாம எதுவுமே நமக்கு ஒரு பணம்னா கூட ஒரு ₹1,00,000 நம்ம கையில சும்மா வந்துச்சுன்னா, நம்ம என்ன செய்றோம்னு தெரியாம ஒரே 1 மணி நேரத்துல காலி பண்ணிடுவோம். ஆனா, அது கடுமையா உழைச்சி நம்ம வந்து வேர்வை சிந்தி அந்த காச கையில வாங்கும்போது, ஒவ்வொரு ரூபாயும் செலவு பண்ண கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கும். அதுதான் இந்த முருகன் நமக்கு கத்துக் குடுக்குற பாடம். எதையும் சுலபமா கிடைக்க வைக்கிறதில்ல. கஷ்டப்பட்டு தான் கத்துக்கணும். அதுக்கு அனுபவம் முக்கியம். இந்த முருகனும் தனிமையில இருந்து தான் ஞானத்தை பெற்றார். அப்பா, அம்மா கூட இருக்கும்போது ஞானத்தை பெறல. பழனிக்கு வந்து தனிமையில உட்கார்ந்து இருக்கும்போது தான் அந்த ஞானத்தை பெற்றார். இவருடைய பக்தர்களுக்கும் அதே மாதிரி தான் அவரு ஞானத்தை கொடுக்கிறார். இந்த கந்த சஷ்டி கவசத்துடைய ரகசியம், உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் இது கவசம் மாறி காப்பாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரம். இந்த அஸ்திரம் வந்து பயங்கரமா தாக்கும். ஆனா பயங்கரமா காக்கும். உங்களுக்கு யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் இந்த கந்த சஷ்டி கவசம் உங்களை சுத்திலும் பாதுகாக்கும். அத்தனை சக்தி வாய்ந்தது. நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அந்த காலத்துல செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, கிருத்திகை, சஷ்டி இந்த நாள்லலாம் கந்த சஷ்டி கேட்காம எந்த வீடுமே இருக்காது. எல்லா வீட்லயும் இது ஒலிக்கும். அந்த காலத்துல இருக்கிறவங்க கிட்ட கந்த சஷ்டிய பத்தி கேட்டா, கண்ண மூடிக்கிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா, எல்லார் காதுலயும் விழுந்த ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பாடல் இது. அதனால நம்ம எல்லாரும் சொல்ல முடியும். இந்த பாடல் வந்த ரகசியம் உங்களுக்கு தெரியணும். இந்த பாட்டிலேயே ஒரு வரி வரும். "பாலன் தேவராயர் பகர்ந்ததை காலை மாலை எப்பவுமே சொன்னா நல்லது" அப்படின்னு வரும். அந்த பாலன் தேவராயர் தான் இந்த பாட்டை எழுதினாரு. இவரு யாரு அப்படின்னா, இவருக்கு சரியான முருக பக்தி. இவரு எந்த ஊர்ல இருந்தாருலாம் தெரியல தகவல். அவருக்கு எப்பவும் முருகனை நினைச்சுக்கிட்டே இருக்கிற வேலை. அவருக்கு திடீர்னு வயிறு வலி வந்துருச்சு. அப்பவும் அவர் அந்த முருகனை விடல. சதா சர்வகாலம் அந்த முருகனையே நினைச்சிட்டு இருக்காரு. "அப்பனே, எனக்கு இவ்ளோ வலி வந்துருச்சே, என்னால தாங்க முடியலையே." அந்த வயிற்று வலி பேரு சூளை நோய். இப்ப எப்படி கேன்சரு, சுகரு அதெல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கோ, அந்த காலத்துல இதெல்லாம் பெரிய பெரிய வியாதி. அந்த காலத்துல சுகர் வந்துச்சுன்னா அவ்வளோதான், அவங்களுக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சு. அதே போல அவங்கள ஒரு ஓரமா படுக்க வச்சுருவாங்க. அதே மாரி வயிற்று வலி அப்படின்றது சூளை நோய். அது பேரு.
அதுதான் வந்து நம்ம அப்பர் பெருமானும் அருணகிரிநாதரும் அதை தாங்காம அவதிப்பட்டாங்க. அதே தான் இவருக்கும் வந்திருக்கு. அப்ப இதை தீர்க்கறதுக்கு மருந்து கிடையாது. அதனால முருகனை நினைச்சு அழ ஆரம்பிச்சாரு. அது ரொம்ப நாளா அந்த சூளை நோய் இருந்துச்சு. அவரு யோசிச்சுட்டு சும்மா உட்காந்துட்டு ஒரே இடத்துல முருகனை நினைக்கிறத விட, எப்படி இருந்தாலும் நமக்கு இந்த வயிற்று வலி தீர வாய்ப்பே கிடையாது. இறந்து தான் போக போறோம். அதுக்குள்ள கொஞ்சம் முருகன் கோவில பார்க்கலாமே அப்படின்னு சென்னைக்கு கிளம்பி வந்தாரு. தெரிஞ்ச சில கோவிலுக்கெல்லாம் போனாரு. திடீர்னு அவருடைய மனசுல வந்து திருச்செந்தூர் போ, திருச்செந்தூர் போ அப்படின்னு ஒரு வார்த்தை மாத்திரம் கேட்குது. அவர் அதை கேட்டதுமே, சரி அதையும் பார்த்துடலாமே, அதுவும் கடற்கரை கிட்ட இருக்கிற கோவிலு. நம்ப இறந்து போலான்னு நினைச்சா கூட பக்கத்திலேயே கடல் இருக்குது. ரொம்ப வயித்து வலி அதிகமாக அதிகமாக அந்த திருச்செந்தூர் கடல்லையே இறந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சு அப்பெல்லாம் நடந்து தான் போகணும். நான் சொல்றது ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி. இவரும் நடந்து கடற்கரை ஓரமாவே போறாரு. அவர் போய் சேர்றதுக்குள்ள அந்த ஊர்ல பயங்கரமா கூட்டம். என்னன்னா, நாளைக்கு இது சூரசம்ஹாரம் நடக்க போகுது அப்படின்னு உடனே, அடடா! நம்ம இங்க வந்து இறந்து போலான்னு நினைச்சா சூரசம்ஹாரம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்களே. நம்ம இறக்கறதுனால கடவுளுக்கு ஏதாவது தவறு நடந்துற போகுது. இந்த சூரசம்ஹாரம் முடியட்டும், அப்புறம் இறக்கலாம் அப்படின்னு அந்த திருச்செந்தூர் கடல்ல குளிச்சுட்டு ஒரு அங்க இருக்கிற ஒரு மண்டபத்துல வந்து உட்கார்ந்து கண்ணை மூடி உட்கார்ந்துருக்காரு. அவர் கண் முன்னாடி முருகன் வந்து உட்கார்றார் பக்கத்துல. அவருடைய கண்ணீரை தொடச்சு விடுறாரு. வயிறு ரொம்ப வலிக்குதா அப்படின்றார். ஆமாப்பா, இந்த வயிற்று வலி தாங்காம தான் இங்க வந்தேன். சாகலான்னு வந்தேன். முருகனுக்கு சூரசம்ஹார விழா நடக்குது. அதனால இறக்கறதுக்கு முன்னாடி கண்ணார அதை பார்த்துடலாமே. இருக்கும்போது தான் ஓயாம அவன் பேரை சொல்லிட்டு இருந்தேன். மனசு ஃபுல்லா எனக்கு அவனுடைய பேரு தான் தெரியும். இறக்கத்துக்கு முன்னாடியும் அவனுடைய ஞாபகம் நமக்கு வேணும். உண்மைங்க. இருக்கும்போதும் அவன் பேரு காதுல இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவன் புகழ பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம நினைவு தவறுற வரைக்கும் அவனுடைய புகழ நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு அரிய வாய்ப்பு. அது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதையை காமிக்கும். இவரும் அதை தான் சொன்னார். அப்படியா? சரி, போறது தான் போற. அப்போ ஒன்று செய். நீ வந்து ஒரு சஷ்டி கவசம் எழுது. என்னது சஷ்டி கவசம்? நீ கந்த சஷ்டிக்கு தானே வந்திருக்க. சூரசம்ஹார விழாக்கு தானே வந்திருக்க. அதனால சஷ்டி கவசம்னு எழுது. இல்லை ஏதாவது எழுது. முருகனை பற்றி எழுது. என்னப்பா எழுதுறது? உனக்கு ஏதோ வலின்னு சொல்றியே, அதை பற்றியெல்லாம் எழுது அப்படின்னவனே அவருக்கு சென்னையில் போய் பார்த்துட்டு வந்தது, மற்ற ஊரில் பார்த்த கோவில் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒவ்வொரு கோவிலாக எடுக்கிறாரு. திருத்தணி, பழனி, பழமுதிர் சோலை, திருப்பரங்குன்றம், இப்படி ஒவ்வொரு கோவில் பாட்டியா எழுதலான்னு முடிவெடுத்துட்டார். இந்த கனவுல வந்த முருகன் சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். இவர் தினம் குளிச்சுட்டு வந்த உடனே அன்னைக்கு காலையில இவர் அந்த மண்டபத்துல வந்து உட்காந்துட்டு ஒரு பாட்டை எழுதிடுவாரு. இப்படியே அவர் தொடர்ச்சியா அந்த சஷ்டி விரதம் வரைக்கும் எல்லா பாட்டையும் எழுதிட்டார். இந்த அறுபடை வீடுக்கும் தேவையான பாட்டை எழுதிட்டார். 6 கவசத்தை எழுதிட்டார். இந்த சூரசம்ஹார விழா முடியுது. முடிஞ்சதுதான் அவருக்கு இந்த 6 நாளும் இந்த வயிற்று வலியே இல்லையே அப்படின்னு தோணுச்சு. அந்த வயிற்று வலியால அவர் என்ன என்ன பாடுபட்டாரோ, என்ன என்ன அவஸ்தைப்பட்டாரோ யோசிக்கிறார். யோசிச்சுட்டு நேரா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற
சென்னி மலை, அது பேரு தலையாய மலைன்னு கூட சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. பெருந்துறை கிட்ட இருக்கு. அது 3000 ஆண்டு பழமையான கோவில். அந்த கோவிலுக்கு அது ஒரு மலைக்கோவில். அங்க இருக்கிற மூலவர் ஞான தண்டாயுத பாணி. அவர் அக்னி மூர்த்தியா தான் அங்க அருள் பண்றாரு. அங்கதான் இந்த பாலன் தேவராயர் கந்த சஷ்டி கவசத்தை முதலா அரங்கேற்றிய தலம். இந்த கோயில் சாமிக்கு ஒரு அதிசயம் இருக்குங்க. அபிஷேகம் செய்யற தயிர் எத்தனை நாளானாலும் புளிக்காது, கொஞ்சம் கூட புளிக்கவே புளிக்காது. இந்த மலை மேல காகமே பறக்கிறது இல்லை அப்படின்ற ஐதீகம் இருக்கு. இந்த மலை உச்சிக்கு மொத்தம் 1320 படிக்கட்டுகள். கூட்டி பாருங்களேன், 6 வருதா? முருகனுக்கு பிடிச்ச 6 தான் அது. அந்த இடத்துல தான் இந்த கந்த சஷ்டி கவசத்தை அவரு அரங்கேற்றார். இந்த கந்த சஷ்டி கவசம் எதனால நமக்கு அது பயன்படுது அப்படின்னா, இந்த கந்த சஷ்டி கவசத்துல அவரு அனுபவிச்ச வழிகள்லாம் ஒன்று ஒன்றா உணர்ந்து ஒவ்வொரு உறுப்பா சொல்றார். ஒவ்வொரு உறுப்பா சொல்றாரு. இந்த உறுப்பு நீ தான் காக்கணும். என் தலைய உன் இணையடி காக்க, எண்ணுயிர்க்குயிராம் இறைவன் காக்க, பன்னிரு விழியால் பாலனை காக்க. அதே மாதிரி அடியேன் வதனம் அழகு வேல் காக்க, பொடிப்புடை நெற்றியை புனித வேல் காக்க, கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க, விதி செவில் இரண்டும் வேலவர் காக்க, நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்க, முப்பத்திருபல் முனைவேல் காக்க, செப்பை எனாவை செவ்வேல் காக்க, கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க, என் இளம் கழுத்தை இணையவேல் காக்க, மார்பை ரத்தன வடிவேல் காக்க, சேரில முளைமார் திருவேல் காக்க, வடிவேல் இரு தோல் வளம் பெற காக்க, பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க, அழகுடன் முதுமை அருள்வேல் காக்க, பழு16ம் பருவேல் காக்க, வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க. அதாவது ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொரு வேலை கூப்பிட்டு காப்பாற்ற சொல்றார். எவ்வளோ ஒரு ஆற்றலான மந்திரம் இது! நமக்கு தெரியாமையே நம்மள சுத்தி இப்போ ஒரு போருக்கு போற வீரன் கவசம் அணியிறான். ஏன்னா அவன் உயிரை பாதுகாக்கிறதுக்கு. இது மனிதனை பாதுகாக்க கூடிய சஷ்டி கவசம். இந்த சஷ்டி கந்த சஷ்டி கவசம் இந்த வேளால ஒவ்வொரு பகுதியா காக்க காக்கன்னு சொல்லிக்கிட்டே வராரு. எவ்வளோ ஒரு அதே மாதிரி சில மந்திரங்கள் இருக்கு இதுல. அந்த மந்திரங்கள் ரொம்ப ஆற்றல் வாய்ந்த மந்திரம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நக 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 டிகின டிகின டிகி டிகி டிகின ரா 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 ரீ 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 டு டு டகு டகு டிகி டிகு டங்கு டிங்கு டிங்கு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் இப்படி அந்த அந்த ஆற்றல் அந்த மந்திரத்தை உருவேத்துறது பயங்கரமான சக்தி. அந்த மந்திர சக்தி இருக்கு பாருங்க, அவ்வளோ ஒரு ஆற்றல் வாய்ந்த சக்தி. இந்த சக்தியை வச்சுதான் ஒவ்வொரு விஷயமும் செய்யறா. அத முதல்ல காக்க, அடுத்தது தாக்க தாக்க. என்ன தாக்கணும்? தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட. நீ பார்க்கிற இடம்லாம் இருக்கிற பாவெல்லாம் பொடிப்பட. பில்லி சூன்யம் பெருபகை அகல, வல்ல பூதம் வல்லாட்டிக பேய்களும் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழைக்கடை முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசர்களும் அடியேனை கண்டால் அலறி கலங்கிட இடிச்சு காட்டேறி இத்துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்ப்படும் அன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிக பல பேய்களரும் தண்டிக்கைக்காரர்களும் சண்டார்களரும் என் பெயர் சொல்ல, அதாவது உன் பெயர் சொல்ல இடி விழுந்து ஓடிட. அதாவது முதல்ல நம்மள
ஒருத்தர் அழிக்கணும்னா மந்திரவாதிய கூப்பிட்டு முடி, மண்டை, அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்து தான், கயிறு இதெல்லாம் எடுத்து தான் நமக்கு ஏதாவது ஒரு தடங்கலை ஏற்படுத்த முடியும். அதெல்லாம் அவர் இதுல சொல்றாரு. பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகள் உடனே பலகல கலசத்துடன் மனையிற் புதைத்த வஞ்சனை தனையும் வீட்டுல புதைச்சி வைக்கிற எந்த மந்திரமா இருந்தாலும் ஒட்டிய செரிக்கும் ஓட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. முதல்ல வந்து உன்னை பார்த்தா காட்டேரி போயிடணும், பேய் போயிடணும், பூதம் போயிடணும், எல்லாம் போயிடணும். அடுத்தது வந்து மந்திரவாதிகள் செய்யக்கூடிய அந்த எல்லா விஷயமும் போயிடணும். காட்டுல இருக்கிற முனியிலிருந்து, பிள்ளைகள் தின்ற முனியிலிருந்து, கொள்ளிவாய் பேய்கள்லேருந்து எல்லாம் போயிடணும். அதே போல வந்து காலத்தூதால் என்னை கண்டால் கலங்கிட, அஞ்சி நடுங்கிட, அரண்டு புரண்டிட, வாய்விட்டு அலறி மதிக்கெட்டோட, அதாவது பாசக்கயிறோட யமன் வந்தா கூட என்ன நெருங்காம ஓடணும். பற்று பற்று பகனவள் தணலறி தணலறி தணலடி தணலது வாக விடுவிடு வேலை விருண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனத்தினந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயர் அங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இருங்க. அதாவது பூச்சிக்களால் இருக்கக்கூடிய தொல்லைகளும் காட்டு விலங்குகளும் இது எல்லாமே போயிடணும். அதே மாதிரி நம்ம கிட்ட எல்லாமே நில்லாது ஓட நீ எனக்கு அருள்வாய் ஈரேழுலகும் எனக்குறவாக. அதே மாதிரி ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணால் அரசரும் மகிழ்ந்துறவாக. எல்லாமே ஏற்றத்தாழ்வில்லாம அன்பாய் இருக்கணும். மெத்த மெத்தாக வேலாயுதனா சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க. இந்த இவ்வளோ பிரச்சனைகளை அவங்க சொல்றாங்க. உடம்பு நோய் பத்தி, உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பகுதியை பத்தி, அதே மாதிரி ஒரு ஒரு மந்திரங்கள் இடும்பனை அழித்த இனிவேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதர்வா கதிர்கா மத்துரை கதிர்வேல் குமரா பழனி பதிர்வாள் பாலகுமரா அவினன் குடிவா அழகிய வேளா எல்லா முருகனையும் கூப்பிட்டு எனக்கு இதெல்லாம் இரு அப்படின்னு சொல்ல சொல்ல ஒரு ஒரு வேலும் உங்களை காக்கும். உங்க உடம்ப சுத்திலும் அந்த வேல் மாயை கவசத்தை உண்டாக்கிடும். உங்களுக்கு யாராவது ஏதாவது தீங்கு செஞ்சாலோ, இல்லை உங்களுக்கு பணப்பற்றாக்குறை, மனது அமைதி இல்லை, வீட்டில் எப்பவும் சண்டை சச்சரவு, அழுகை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்போ இந்த முருகனை நினைச்சு இந்த க கந்த சஷ்டி கவசத்தை பாடணும். இந்த பாடுறதுனால அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 உருக்கொண்டு ஓதியே ஜெபித்து உவந்து நீர் அணிய அட்டதிக்குள்ளோர் அடங்களும் வசமாய் திசை மன்னர் எம்மர் செங்கருவர். ஒரு நாள் 36 முறை இந்த கந்த சஷ்டி கவசத்தை படிக்க முடியலன்னா உங்களுக்கு எப்படி படிக்கணும்ன்றது வேல்மாறல்ல சொல்லியிருக்கிறேன். அந்த முறையில படிச்சா கூட 8 திக்கிலையும் இருக்கிற இந்த தேவர்கள் திசை மன்னர்கள் உனக்கு வந்து அருள் செய்வாங்க அப்படின்றது. இவங்கெல்லாம் இத அனுபவிச்சு எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து லக்ஷ்மி எப்படியெல்லாம் உங்களுக்கு உதவணும் அப்படின்றது, அதே மாதிரி உடல் நோய் தீக்கிறது, இப்படி எல்லா விஷயமும் இதுல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கவசம் நமக்கு கிடைச்சதுக்கு அந்த பாலன் தேவராயருக்கு, அதுவும் எந்த கோயில்ல? சென்னிமலை கோவில்ல. அந்த இடத்துல இருக்கிற முருகன் கிட்ட தான் அவர் இத முதல்லா அரங்கேற்றம் செய்கிறாரு. அவருடைய வயிற்று வலி தீர்ந்துருச்சு. அவர் இத ரகசியத்தை வெளியில சொல்ல வேணாம். ஏற்கனவே 6 கவசத்தை எழுதிட்டாரு. இது ஒரு முக்கியமான கவசம். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு கவசம் எழுதினாரு அப்படின்றது உங்களுக்கு சொன்னேன். ஆனா எல்லா கோயில்லையும் இந்த கந்த சஷ்டி கவசம் தான் முக்கியமான விஷயம். ஏன்னா அதுல தான்
ஒரு மனுஷன் துன்பத்துல என்ன என்ன நடக்குமோ, நீங்க எதையாவது மறந்துட்டா கூட கவலையே கிடையாது. இந்த கந்த சஷ்டி கவசம் எடுத்து கொடுத்துரும். ஒருவேளை நமக்கு இப்படி தீங்கு செஞ்சிருப்பாங்களோ, நம்மளுடைய காதுக்கு ஏதாவது பிரச்சனையோ, நம்ம வயிற்றுக்கு ஏதாவது பிரச்சனையோ, நம்ம கண்ணுக்கு பிரச்சனையா, நம்ம தலைக்கு பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் நீங்க அந்த கந்த சஷ்டி கவசத்தை முழுமையா உட்கார்ந்து நீங்க படிக்கும்போது, அந்த படிக்க படிக்க உங்களுக்கு அந்த ஆற்றல் உருவாகும். ஒருவேளை உங்கள சுத்தி இருக்கிற உடலை அவங்க பிரச்சனை பண்ணலனாலும், வேற விதத்துல உங்களை ஏமாற்றுவதற்காக உங்களுடைய முடியையோ, அல்லது ரகசியமா உங்களுடைய உடையையோ, அல்லது உங்களுடைய ஏதாவது ஒரு காலடி மண்ணையோ எடுத்துக்கொண்டு போய் ஏதாவது செய்வினை செஞ்சா கூட அந்த ஆற்றல் இந்த கந்த சஷ்டி கவசம் அழிச்சிடும். மனசுல இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினைக்கிற எண்ணம் இருந்து உங்களை நெருங்கினா உங்களை சுத்தி இருக்கிற இந்த கந்த சஷ்டி கவசம் ஒரே அடியா அழிச்சிடும். இது இல்லாம ஒருவேளை ஏதாவது ஏவல் செஞ்சாலோ, இல்ல விலங்குனால உங்களுக்கு பிரச்சனைனாலோ, இல்ல ஏதாவது பூச்சினால பிரச்சனைனாலோ, எந்த பிரச்சனையும் உங்களை நெருங்க விடாது. இன்னொன்னும் இருக்கு. இதுலயே நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் எப்படியெல்லாம் வந்து சேரணும். நீங்க இத படிக்கிறதுனால யார் யாரு உங்கள மதிப்பாங்க. எந்த எந்த செயல் உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்களே கேட்க வேணாம். உங்களுக்கு என்ன தேவைன்றது உங்கள படைச்ச அந்த முருகனுக்கு தெரியும். நீங்க மனசுல நெனச்சாலே அவருக்கு நல்லா போய் சேர்ந்துரும். ஏன்னா, இந்த உலகத்த மொத்தமா புரிஞ்சுக்கிட்ட கலியுக தெய்வம். அவருக்கு அந்த ஞானத்துடைய ஆற்றல் இருக்குது. ஒரு மனசுக்குள்ள என்ன எண்ணம் ஓடுது அப்படின்றது அவரால தெரிஞ்சுக்க முடியும். உங்கள யாராவது கஷ்டப்படுத்தினா, நீங்க எதுவுமே பண்ண வேணாம். பதிலே குடுக்காதீங்க. பதில் குடுக்காம நீங்க கண்ண மூடிட்டு உட்காருங்க. உங்களுடைய கண்ல இருந்து 2 சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னா கூட, அந்த கண்ணீர் வந்து கந்தன் கிட்ட பேசும். நீங்க கேட்க வேணாம். அந்த கண்ணீருக்கு உண்டான பதிலை அந்த கந்தன் நிச்சயம் வந்து குடுப்பாரு. நம்ம பதில் சொல்லி, ஆர்கியூ பண்ணி, மத்தவங்க கிட்ட விவாதம் பண்ணி பேர கெடுத்துக்கிறத விட, நீங்க அமைதியா இருக்கும்போது மனக்குமுறல் அந்த கண்ணீருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஒருத்தன அழ வைக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. முக்கியமா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஒருத்தர் அழுகைக்கு காரணமா இருக்காதீங்க. அதுவும் இல்லாம நல்ல மனசோட நினைக்கிற ஒருத்தருக்கு அழுகைக்கு காரணமா இருந்தா, அந்த கண்ணீர் தான் உங்கள அழிக்கக்கூடிய பிரம்மாண்ட ஆயுதம். அத வந்து அந்த அழுதவங்களே வந்து வேண்டாம்ப்பா விட்டுடு, அவங்க பாவம்ன்னு சொன்னா கூட ஆண்டவன் பதில் கொடுத்து தான் தீருவான். அந்த கண்ணீருக்கு அவ்வளவு சக்தி. உங்களுக்கு ஈசனுடைய கண்ணீர்ல இருந்து தான் உத்ராட்சம் வந்ததுன்னு தெரியும். அதுதான் இந்த உலகத்தை காக்குது. அதே போலதான் ஒவ்வொரு மனுஷன் கண்ணீருக்கும் கண்ணீர் ஏன் அவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னா, இந்த உடல் தப்பு பண்ணலாம். உள்ள இருக்கிற அந்த ஆத்மா வந்து இறைவனுக்கு நெருக்கமானது. இறந்ததும் கூட அந்த ஆத்மா உடனே வேகமா இறைவனை நோக்கி தான் போகும். அந்த அளவு ஆற்றல் வாய்ந்தது அந்த ஆத்மா. அந்த ஆத்மாவை அது இறைவனுக்கு சொந்தமான ஒரு பொருள், முக்கியமான பொக்கிஷம். ஆத்மா சாந்தி அடைய அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த ஆத்மா வந்து இறைவனுக்கு பொக்கிஷமான ஒரு கோல்டுக்கு சமம், வைரத்துக்கு சமம். அத ஒருத்தன் தீண்டி பார்த்தாதான் அந்த கண்ணீர் நல்லவன் கண்ல இருந்து வரும். சாதாரணமா நடிப்புக்கு அழறது வேற. ஒரு மனம் நொந்து போய் அழுற அழுகைக்கு நீங்க வேண்டான்னு சொன்னா கூட இறைவன் பதிலடி கொடுத்தே தீருவார். அவர் அந்த இடத்துல பதில் சொல்லாம இருக்க மாட்டார். நம்ம நினைக்கிறோம், இவனை அழ வச்சுட்டோம், இவனை கலங்க வச்சுட்டோம்,
அழ வைக்கிறதுக்கு உரிமையே கிடையாது. ஒண்ணு உருவாக்க தெரிஞ்சா அழிச்சு பார்க்கணும். நீங்க சமையல் செய்றீங்களா? உப்பு ஜாஸ்தியானா கீழ கொட்டுங்க. ஏன்னா திருப்பியும் அடுத்த சமையல் செய்ய முடியும் சிறப்பா. ஆனா ஒரு ஆத்மாவை நோக அடித்து அழ வச்சுட்டு அந்த ஆத்மாவுக்கு என்ன சமாதானம் சொன்னாலும் கேட்காது. இறைவனின் தண்டனை நிச்சயம். இந்த கந்த சஷ்டியில அவ்வளவு ஆற்றல் இருக்கு. படிங்க. நன்றி.